ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங் டைம் தாங்க. காலையில் நம்ம ஏந்திரிக்கும் போதே ஒரே சத்தம். வெளியில் வந்து பார்த்தா சோன்னு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. சியாட்டலில் எப்பயும் மழை பெய்யும் தான், ஆனால் இந்த மாதிரி லவுடாக கேட்குற அளவுக்கு அப்படிலாம் பெய்யாது. எப்பயும் ஒரு ட்ரிஸ்லிங்காக இருந்துகிட்ருக்கும். என்னென்னு அதுக்கப்புறம் வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணால் இன்றைக்கி ஹோல் டே வந்து பயங்கரமாக மழை இருக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அப்போ ஏதாவது ஸ்கூல் ஏதாவது டிலே ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் எந்த டிலேஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடகடன்னு இப்போ கீழே வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஆத்விக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதிசயமாக நம்ம ஏரியாவில் இப்படி ஜோன்னு மழை பெய்யுதே, ஸ்கூல் பஸ்லாம் வருமா இல்லை டிலேடாக வருமா என்னன்னு தெரியலன்ற மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் மார்னிங் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தா எல்லாம் இப்போ ரெகுலர் ஸ்கெடியூலில் வரும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு லஞ்ச் வந்து பெருசாக குக் பண்ண டைம் இல்லை, ஏதாவது குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த குட்டி குட்டியாக இருக்க இந்த மினி பீட்சாஸ் மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சைடு ஆல்ரெடி வந்து நம்ம எக் ஸ்டீமரில் எக்ஸ் வந்து பாயில் பண்ண போட்டாச்சு. ஆக்சுவலாக அந்த டிஷ்ஷுக்கு வந்து மினி சீஸ் பீட்சா அப்படின்னு பேர் வச்சதே நம்ம ஆத்விக் தான். ஏன்னா ஒரு தடவை அவனுக்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இது ரெகுலராக பண்ண ஆரம்பித்தாச்சு. எந்த விதமான பீட்சா க்ரஸ்ட்டோ பேஸோலாம் இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நான் பிரெட் தான். இது வந்து நம்ம காஸ்கோவில் வந்து கிடைக்கும் நமக்கு ரெகுலராக. யூஸ்வலாக நம்ம பெரிய நான் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே தான். இது ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி மினி நான்ஸ் இது. இதை வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் டிக்கா மசாலாவோட சேர்த்து சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான். பட் அதை வந்து நான் பேஸாக மாற்றி மேலே கொஞ்சம் சீஸு, பாஸ்தா சாஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு மினி சீஸ் பீட்சா அப்படின்னு பண்ணி அதுக்கு கொடுத்துருவேன். இது பார்த்தா ஏதோ குட்டி குட்டியாக என்னடா இதுன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். பட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குகிற சீஸ் பீட்சா அந்த டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். அதனால் குழந்தைங்களுக்கும் வந்து இது ஈஸியாக பிடிச்சிரும். நம்ம ஆத்விக்லாம் வந்து நான் ஆக்சிடென்டலாக ஒரு நாள் இது பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. பட் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க போய் தான் இது ஒரு ரெகுலர் டிஷ்ஷாகவே நம்ம வீட்டில் இப்போ மாறிடுச்சு. ஏர் ஃப்ரையரில் தான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ 3 to 4 minutes போதும். மேலே சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்ல ரோஸ்டடாக உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்துடும். எப்பயுமே லஞ்ச் பாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் ஒன்று வைப்பேன். பட் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா ஃப்ரூட்ஸுமே தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே, கடைக்கு போய் மத்தியானம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு குட்டி மினி சாலட் மாதிரி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர்ஸ், அனியன் அண்ட் கேரட், கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான் போட்டிருக்கேன். மேலே போட்ட சீஸ்லாம் செம்ம ரோஸ்டடாக வந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். இது கிட்ஸ் வந்து எடுத்து பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பேக் எல்லாமே எடுத்துகிட்டு பேக் பண்ணி இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் தாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்பயும் வந்து மழை விட்ட பாடு இல்லை, செம்ம மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அதுலேயே தான் பசங்க இப்போ ஸ்கூலுக்கும் போகிறாங்க. ஒரு வழியாக நம்ம ஆத்விக்கை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பயுமே மார்னிங் ஏஞ்சோடனே ஆத்விக்கு சாக்லேட் மில்க் போடும்போதே நானும் ஒரு காஃபி போட்டு குடிச்சிருவேன் தான். பட் இன்றைக்கி எல்லாமே நமக்கு கொஞ்சம் மார்னிங் வந்து கொஞ்சம் டிலேடாக ஸ்டார்ட் ஆனதுனால டைம் பத்தலை அப்போ. அதனால் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே சரி இந்த கொட்டுற மழைக்கு சூடாக ஃபஸ்ட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ காஃபி போட்டு நானே குடிச்சிட்ருக்கேன். அடுத்ததாக நம்ம தெம்முலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தாங்க வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே குயிக்காக வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டு காம்பினேஷன் மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எப்படின்னா லைக் விமன் அப்பேரல்ஸ், கொஞ்சம் ஜுவல்லரி, ஆக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் வாங்கியிருக்கேன். ஸோ பேசிக்லி தெம்மு அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் தான். இவங்கக்கிட்ட இல்லாத கேட்டகரிஸே இல்லை. உங்களுக்கு ஃபேஷன் டு ஜுவல்லரி, கிச்சன் வேர், பெட் சப்ளைஸ் அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரிட்ராக்டபிளான சார்ஜிங் கேபிள் தான். முக்கியமாக நமக்கு ட்ராவல் டைம்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டிஷர்ட் தாங்க. உங்களுக்கு கேஷுவலாக ப்ளஸ் டெய்லி வியர் போட்டுக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒரு மினிமல் ஃப்ளோரல் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் போட்ட மாதிரி நல்லா லைட் வெயிட்டாக ப்ரீத்தபிளாக இருக்குது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே தெம்முல வந்து நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க வாங்கியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் வந்து அப் டு 90 days வரைக்கும் கொடுக்குறாங்க. குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஃபார் த ப்ரைஸிங் எஸ்பெஷலி. ஏன்னா எல்லா ப்ரைஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆஸ் யூஷுவல்
ட்ரெஸ்ஸஸ்னாலே நான் நிறைய பிளாக்ல தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ இதுவுமே ஒரு பிளாக் கலர் ஃபுல் லென்த் ட்ரெஸ் தான். ரொம்ப க்யூட்டான விஷயங்களே இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான். ஒன்னொன்றுமே வந்து நல்ல யூனிக்கான பீஸா தான் நான் பார்த்து செலக்டே பண்ணேன். ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்ததோடையே இப்போ நேரில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். குவாலிட்டி அந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க. லைக் எல்லா விதமான மேஜர் கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், பேபால், கூகுள் பே, ஆப்பிள் பே, அப்புறம் ஈவன் பே லேட்டர் ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் வாங்கியிருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் செயின் வந்து அந்த டிசைனே செம்ம யூனிக்காக இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ ஹாலிடே சீசன் வேறு இல்லையா, ஸோ அதனால் நிறைய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக போயிட்டே இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணலாம், இல்லை தெமு ஆப் டவுன்லோட் பண்ணி அங்கேயும் வந்து நீங்கள் போய் செக் பண்ணலாம். நான் வாங்கின இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். தெமோட நியூ ஆப் யூசர்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகிற கோடை போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு $100 கூப்பன் பண்டிலும் இருக்குது. இல்லை இந்த கீழே டிஸ்பிளே ஆகிற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் தெமோ ஆப்குள்ளார போயிட்டு இந்த கூப்பன் பண்டிலை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ மணி வந்து ஒரு 11 மணி கிட்ட ஆகுதுங்க காலையில். திடீர்னு வந்து செம்ம காற்று சத்தம் என்னன்னு வெளியில் வந்து பார்த்தா மழை அப்படியே பிச்சுக்கிட்டு கொட்டிகிட்டு இருக்கு. இவ்வளோ வந்து கனமாக மழை பெஞ்சு இங்க சியாட்டல்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து இதே மாதிரி தான் காற்று மழையாக தான் இருக்கும். பட் இங்கே சியாட்டலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஹெவி ரெயின்ஃபால் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதுவும் இப்போ ஒரு ஃபால் சீசன் அப்படிங்கிறனால பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த லீவ்ஸோட கலர்ஸு ப்ளஸ் அந்த மழை தண்ணி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த இலை எல்லாமே கொட்டி போயிடும். ஆல்ரெடி இப்போவே நிறைய இலை கீழே கொட்டி கிடக்கு பாருங்க. எல்லாமே இன்னைக்கு அடித்த காற்றுல தான். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் மேக்ஸிமம் ஃபுல்லாக எல்லா இலையுமே கொட்டி போயிட்டு மரத்தில் ஒரு இலை இருக்காது. நானுமே ஏதாவது கொஞ்சம் மழை நிற்குமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தேங்க. பட் ஒன்றும் நிற்கிற மாதிரி இல்லை. வெதர் ரிப்போர்ட்லேயும் இன்னைக்கு ஃபுல் டே இப்படி தான் மழை கொட்டி தீக்கும்னு தான் போட்டிருக்காங்க. சரி வேறு வழியே இல்லை, நமக்கு வேறு இன்னைக்கு கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ட்டு தான் இப்போ கிளம்பி கடைக்கு தான் போயிட்டே இருக்கேன். சரி கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோண்டா அப்படின்னு பார்த்தா இங்கே கடையோட பார்க்கிங் லாட்டில் ஃபுல்லாக வந்து டிராஃபிக்கு எல்லாமே ஜாம் பேக்டாக ஸ்டக் ஆகி நிற்கிது. வேறு வழியே இல்லாமல் அங்கேயே ஒரு 10-15 நிமிஷம் இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிட்டு தான் இப்போ கடைக்குள்ளாரியே வந்திருக்கேன். இங்கே யூஎஸில் இங்கே இருக்க மக்களோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவ் சீசன் இது தான். ஏன்னா அடுத்த வாரம் தேங்க்ஸ் கிவிங் வேறு வரப்போகுது. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் கடைக்குள்ளார நுழையும் போதே ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. பட் பார்க்கிங் லாட்லேயே நம்ம கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டோம்ல டிராஃபிக்னால. ஸோ அதனால் ஒரு தூரமாக தான் பார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு என்ட்ரன்ஸில் நுழைஞ்சி வந்தனால நம்ம வாங்க வந்தது ஏதோ காய்கறி தான். பட் அதை வாங்குறதுக்கே ரொம்ப தூரம் கடைக்குள்ளார நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஃபைனலி நம்ம வெஜிடபிள் செக்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு அமெரிக்கன் க்ரோசரி ஸ்டோர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். நாட்டு காய்கறிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் க்ரோசரி ஸ்டோரை தான் தேடி போகணும். பட் அது வந்து இதோட கம்பேர் பண்ணுறச்ச கொஞ்சம் தூரம் தான். இந்த கடை தான் நம்ம வீட்டுக்கு பக்கம். அதனால் மோஸ்ட்லி நாங்கள் இங்கே தான் வந்து வாங்குறது. இந்த குட்டி குட்டியாக பிங்க் கலரில் க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது டக்குன்னு பார்த்தா பீட்ரூட் மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்னென்னா முள்ளங்கி தான், பிங்க் ரேடிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வாங்கி நான் சாம்பார் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ஆர்கானிக் ஸ்வீட் பொட்டேட்டோஸுங்க. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு தான். இதுவுமே நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வோம். பட் ஒவ்வொரு கிழங்கும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் 2 கிழங்கே போதும்னு எடுத்தாச்சு. இதெல்லாமே வந்து லெமன் தான். ஒரு பேக்கும் 2 LB கணக்கில் வச்சுருக்காங்க. இல்லை காமெடி என்னென்னா பக்கத்துலேயே ஆரஞ்சும் இருக்குது பாருங்கள். ரெண்டுமே பார்க்கறதுக்கு சைஸில் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் தான் வந்து வேரி ஆகும். இது வந்து ஆரஞ்சே தான், கொஞ்சம் குட்டி சைஸில் கிளெமெண்டைன்ஸ் அப்படின்ட்டு. இது உரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரி அதுவும் ஒரு பேக் எடுத்துட்டேன். அடுத்ததாக பேக்கரி செக்ஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் பிரெட்ஸு, க்ரோசான், மஃபின்ஸு, கப் கேக்ஸ் அப்படின்ட்டு நிறையா வச்சுருக்காங்க. பட் நம்ம வாங்க வந்தது என்னமோ பிரெட்டு தான். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வீட் பிரெட் இல்லைனா மல்டிகிரெயின் பிரெட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்குவோம். ஸோ அதுவும் இப்போ எடுத்தாச்சு.
நம்ம கடை வாசல்லையே தேங்க்ஸ் கிவிங்க்கு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இங்க வந்து கேக்லயுமே வந்து டர்க்கி மாதிரியே அழகா வந்து பேக் பண்ணி டெக்கரேட் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க செம்ம கியூட்டா இருக்கு. அடுத்ததா இங்க மீட் செக்ஷன் வந்திருக்கோம். சரி கொஞ்சம் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு சிக்கன் அவைலபிலிட்டியே காணோம். ஃபுல்லா வந்து மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஹோல் டர்க்கி தான் வச்சிருக்காங்க. எகெயின் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ரிலேட்டடான திங்ஸ் தான் வச்சிருக்காங்க. அடுத்த வாரம் தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து இந்த ஊர் கல்ச்சர் பிரகாரம் ஃபுல் டர்க்கியை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றனால டர்க்கி தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதுலேயுமே வந்து யங் டர்க்கின்னு குட்டி சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள். அடுத்ததான் நம்ம டெய்ரி செக்ஷனை நோக்கி தாங்க போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் எக்கு, சீஸு, மில்க் இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. பட் போகிற வழியில் நம்ம கண்ணை ஊற்றுற மாதிரி நிறைய இந்த அயல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸ் தான். இது ரொம்ப ஒரு டெம்ப்டிங்கான ஒரு அயல். பட் இதை வந்து நம்ம வாங்காமல் க்ராஸ் பண்ணிட்டாலே ஒரு பெரிய சாதனை. இந்த சைடு அயல் ஃபுல்லாவுமே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தாங்க. லைக் உங்களுக்கு சோடாஸ் இருக்குது, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, ஸ்பார்க்லிங் வாட்டர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் குளிர், மழை அப்படின்ட்டுலாம் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. வருஷம் ஃபுல்லாக குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி சோடாஸ் தான் இங்கே நிறைய சேல்ஸ் ஆகும். நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நிறைய சோடாஸ் குடிச்சிட்டு தான் இருந்தோம். பட் இப்போலாம் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக ஃபுல்லாகவே வந்து கம்மி பண்ணியாச்சு. அப்படி இப்படி பேசிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம எக்கு செக்ஷனுக்கே வந்துட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்கானிக் ப்ரௌன் எக்ஸ் தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து சீஸ் செக்ஷன் தான். இங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. லைக் மொட்சரெல்லாலேருந்து செடார் சீஸ், பார்மிசான் சீஸ் அந்த மாதிரி. நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த பீட்சாவில் போடுற மாதிரி மொட்சரெல்லா சீஸ் தான் வாங்குவோம். இன்னைக்கு மார்னிங்கே அதுக்கு லஞ்ச் பாக்ஸில் தானே பண்ணி கொடுத்தோம். ஸோ அது தீர்ற மாதிரி இருக்கனால சரி ஓகே இன்னொரு பேக்கெட் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அடுத்ததாக டெய்ரி செக்ஷனில் மில்க்கும் எடுத்தாச்சு. ஸோ நம்ம எப்பயுமே 2% மில்க் தான் மோஸ்ட்லி வாங்குவோம். ஸோ அதோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து அந்த ப்ளூ கலர் கேப்லேயே பார்த்தாலே தெரியும் நமக்கு. மோஸ்ட்லி கிராசரிஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த பக்கம் எதுக்கு வந்திருக்கோன்னா ஆத்விக் வந்து ஒரு மார்க்கர்ஸ் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ ஸ்டேஷ்னரி எங்கே அப்படின்னு தேடிட்டு வர சைடு ஃபுல்லாக இங்கே டாய்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து அவன் கேட்டது எக்ஸாக்டாக இதுதானான்னு எனக்கு தெரியல. பட் நானாக ஒரு கெஸ் பண்ணி ஒன்று வாங்கிட்டேன். இந்த சைட் ஃபுல்லாமே வந்து ஃபர்னிச்சர்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் வந்து எப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அந்த சைடு ஃபுல்லாமே வந்து க்ரோசரிஸு, கன்சியூமபிள்ஸ் அந்த மாதிரி. ஈவன் அப்பேரல்ஸ் கூட ஒரு சைடு இருக்குது. நான் அந்த பக்கமே போகல. இங்கே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் தான். அதுவும் எப்படின்னா வந்து எல்லாமே அழகாக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு லிவிங் ரூம் செட்டாக இருக்கட்டும், பெட்ரூம் செட்டு, டைனிங் டேபிள் எல்லாமே. ஸோ அது பார்க்கும் போதே வந்து நமக்கு அழகாக சூப்பராக இருக்குல்ல, வாங்கிடலாம்லன்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக இந்த சைட் ஆஃப் த கடை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். எப்போ நான் தனியாக எஸ்பெஷலி கடைக்கு வரும்போது இங்கே வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு தான் போவேன். என்னென்னா ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாகவே எனக்கு பெயிண்டிங்ஸில் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கனால என்னென்ன டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அந்த மாடல்ஸு ப்ளஸ் அதெல்லாம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தொட்டு பார்த்துட்டு வருவேன். எனக்கு இந்த சைடு வந்து பார்த்தாலே வந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ நிஜமான ஃப்ளவர்ஸ் மாதிரியே தெரியுது இல்லையா? பட் இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். பார்க்கறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வாரம் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு அப்புறமே ஃபுல்லாக ஹாலிடே சீசன் தானே. ஸோ இங்கே இருக்க கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி ப்ளஷ் பிளாங்கெட்ஸ்லாம் கூட அழகாக வந்து ரிப்பனில் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் வந்து இதை கூட வந்து கிஃப்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதெல்லாமே வந்து ப்ராப்பரான பெட்டிங் செட் தான். ப்ளஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கிங் சைஸ், குவீன் சைஸ் அப்படின்ட்டு காட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா பார்த்தோன்னா இந்த கடையில் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும் தான். ஸோ இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கனால நமக்கு ஆக்சுவலாக நல்லது. எதுனாலும் எமர்ஜென்சிக்கு வாங்கணும்னா டக்குன்னு இங்கே தான் வந்து வாங்குவோம். இது வந்து கார்டன் செக்ஷன் தாங்க. ஸோ இங்கே நம்ம அவுட்டோர் அண்ட் கார்டன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து 100% ரியல் பிளான்ஸ் தான். இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் வீட்டு அவுட்டோர்ஸில் வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க, க்ரோசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கும் வந்து டக்கு டக்குன்னு குக் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் வச்சு தான் இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலிஃப்ளவர்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஹாட் வாட்டரில் உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா வதக்கியாச்சு. கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு 5-6 பல்லு பூண்டு அதுவுமே சேர்த்து அந்த வாசனை நல்லாயிருக்கும் வதக்கும்போது. ஸோ எல்லாமே வதங்கின வாட்டி நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி சேர்த்தா போதும். ஏன்னா நிறைய வந்து மிளகு தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறமா கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி, மிளகு பொடி. ஸோ அந்த கியூமின் பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் இது மட்டும்தான் வந்து அந்த ரேஷியோ நிறையா சேரும்போது நம்மளுக்கு அவுட்புட் கலரும் வந்து நல்ல ஒரு பிளாக்கிஷ் டோனில் இருக்கும். ப்ளஸ் அந்த பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நான் தக்காளிலாம் எதுவுமே ஆட் பண்ணல, கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். பட் தக்காளி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆல்ரெடி வேக வச்ச காலிஃப்ளவரை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணோன்னாலே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஞ்ச் ஃப்ளேவருக்கு பெப்பர் பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்தது நல்லா பெரிய காலிஃப்ளவர்னால நிறையா தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இது நைட்டு சப்பாத்திக்கு எனக்கு வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறதுல வந்து நம்ம சூடாக வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறிடலாம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்னாலே ரெகுலராக செய்கிற புளி சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி இல்லாமல் ஸோ இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ரெய்னி சீசனில் பெப்பர்லாம் தூக்கலாக போட்ட மாதிரி இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு மத்தியானம் 4 மணிக்கிட்ட ஆகுதுங்க. ஆத்விக் பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வர டைமும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. காலையிலேருந்து விட்ட பாடே இல்லை. எப்பயும் வர டைமிங் தானேன்னு நானும் சுறுசுறுப்பாக வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கேன் இவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸே காணோம். ஆக்சுவலாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் பஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஆப் வந்து ஸ்கூல் சைட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ஞாபகம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஆக்சுவலாக மென்ஷன் ஆகி தான் இருக்குது இன்றைக்கி பஸ் டிலேடாக தான் வரும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம பஸ் வந்துருச்சு. ஸோ ஆத்விக் இறங்கி வந்துட்டே இருக்கான். இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஆத்விக்கு ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்கூல் பஸ் கரெக்ட் டைமில் வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரி லஞ்ச்லாம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் பஸ் இப்போ ரொம்ப லேட்டாக வந்தனால இப்போ குயிக்காக வீட்டுக்கு போயிட்டு அவசர அவசரமாக கொஞ்சமாவது சாப்பிட வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும். ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இங்கே டென்டிஸ்ட்ரிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இது எப்பயுமே யூஸ்வலாக நடக்கிற ஒரு டென்டல் விசிட் தான். ஒன்ஸ் இன் 6 months வந்து இதை ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து டென்டல் இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆயிரும். கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் அடல்ட்ஸ்க்கு கூட மேண்டேட்ரியாக 6 months ஒன்ஸ் வந்து நம்ம பேசிக்காக வந்து டீத் கிளீனிங்கு, ஸ்கேலிங் இதெல்லாம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது கிட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறனால நிறைய டாய்ஸு, ஸ்டோரி புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் ஆத்விக் கூட இப்போ அவனுக்கு பிடிச்ச ஒரு மூவி வந்து போட்டு இருக்காங்க. டிவி தான் பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக க்ளீனிங் அண்ட் ஸ்கேலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வர குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ரிட்டன் வந்து ஏதாவது குட்டி குட்டி குடீஸ், கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு குட்டி காயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெண்டிங் மெஷின் மாதிரி. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் கிட்ட வந்து நம்ம அந்த காயினை போட்டோன்னா நமக்கு வந்து அந்த டாய் வந்து கிடைக்கும். ஆத்விக்கு பிடிச்ச டாயை எடுத்துக்கிட்டான். அதுதான் அவனுக்கு செம ஹாப்பி இப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டென்டல் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார பார்த்தோன்னா ஒரு டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, ஃப்ளாஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி பிஸியான ஒரு டேவாக போச்சு. இந்த மழையாக இருந்தாலும் நம்ம டே சூப்பராக போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.